இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, கருவான போதே கரையொன்றும் இல்லாள், கருவான போதே கரையொன்றும் இல்லாள், தூயவள், புனிதம், பரிசுத்தம் நிறைந்தவர். இன்று டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தூய அமல அன்னையினுடைய விழாவை நாம் சிறப்பிக்கிறோம். இந்த பெருவிழா நாம் கொண்டாட வேண்டிய விழா. நீங்களும் நானும் மாசற்றவர்களாய் வாழ அந்த அன்னை நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார். 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நம் திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் கன்னி மரியாள் அமல உற்பவி என்ற விசுவாச சத்தியத்தை வரையறுத்து கூறுகிறார். அந்த விசுவாச சத்தியத்தின் வரையறை, அந்த கொள்கை அல்லது அவர் கூறிய வார்த்தை இதுதான்: மனுக்குல மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் பயன்களை முன்னிட்டு கன்னிமரி கருவான நொடிப்பொழுதிலே எல்லாம் வல்ல இறைவனது அருளாலும் சலுகையாலும் ஜென்ம பாவ மாசு அணுகாதவளாய் தோன்றினார். இவ்வாறு சத்திய வரையறை செய்து மரியாள் அமல உற்பவி என்று திருத்தந்தை பத்திநாதர் 9ஆம் பத்திநாதர், திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அற்புதமாக வரையறை கொடுக்கிறார். பல நூற்றாண்டுகளாக சிறிது சிறிதாக இந்த படிப்பனைகளை நம்பிக்கை வளர்க்கும் விதமாக எப்படியெல்லாம் வந்தது என்று பார்ப்போம். இந்த போதிக்கும் திருச்சபையாக கிபி 2ஆம் நூற்றாண்டில் மரியாவை புதிய ஏவாள் என்று கன்னி மரியாவுக்கு புகழாரம் சூட்டியது. கிபி 5வது நூற்றாண்டில் எபேஸ் நகர திருச்சங்கம் கூடிய பொழுது அங்கே இறைவனின் தாய் என்ற பெயர் அவருக்கு முற்றிலும் பொருந்தும் என்று அறிவித்தது. 8வது நூற்றாண்டில் அவர் மாசுபடாதவர் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். அமல என்ற சொல் சேர்க்கப்படாமல் மாசுபடாதவர் அவரது உற்பவம் என்ற திருநாள் கீழை திசை நாடுகளில் கொண்டாடப்பட்டது. பிரியமானவர்களே, 12வது நூற்றாண்டில்தான் அமல உற்பவம் என்ற நூலை வெளியிட்டிருக்கிறார். அந்த நூலானது உலகம் முழுவதும் காட்டுத்தீயாக பரவுகிறது. கன்னிமரியால் மாசு பாவமின்றி மாசு மறுவற்று புனிதத்தன்மை உள்ளவதாக அதை விளக்குகின்றது. ஆகவே கன்னிமரியாவின் பாவமின்மை பற்றி பெரும் வாக்குவாதங்கள் உண்டாகுகின்றன. 12ஆம் நூற்றாண்டில் இந்த வாக்குவாதங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுதுதான் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த புனிதர்கள், புனித தாமஸ் அக்வினாஸ் இவர்கள் எல்லோரும் கன்னி மரியாள் அமல உற்பவி என்ற ஆணித்தரமான செய்தியை பதிவு செய்கிறார்கள். கிறிஸ்துவின் மீட்பு பயன் அவருக்கு தேவையில்லாதது போல் ஆகிவிடுகிறது. எப்போது கன்னிமரி அமல உற்பவி என்றால் கிறிஸ்துவின் மீட்பு பயன் அவருக்கு தேவையில்லாது போல் ஆகிவிடுகிறது. தாமஸ் அக்வினாஸ் தோமையினுடைய ஒரு சிக்கலாக இருக்கிறது. அதைத்தான் கிறிஸ்துவை மீட்பராக பெற்றுள்ள நிலையில் மற்றவர்கள் எல்லோரையும் விட கன்னிமரிக்கு மிகுதியாக தேவைப்பட்டது மீட்பரின் அருள்கொடை என்று முன் சென்று அவர் பதிவு செய்கிறார். அதைவிட சிறப்பாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமென்றால் அவர் ஜென்ம பாவத்திலிருந்து தப்பித்திருக்கிறார் என்று வரையறுத்து கூறி அவர் எல்லா சிக்கல்களிலிருந்தும் முடிவு செய்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, அமல உற்பவி இந்த விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் அன்னை மரியாவை பிறந்தது முதல் ஆண்டவர் மாசின்றி தூய்மையாய் பாதுகாத்தார் என்ற ஒரு மகத்தான அமல உற்பவ அன்னையாக நமக்கு தந்திருக்கிறார். அந்த அன்னையின் பாதுகாவலை நாடுகின்ற நாமும் நம்முடைய வாழ்விலே நாம் எந்த விதமான குற்றங்களுக்கும் குறைகளுக்கும் இடம் கொடாது தாய்மையின் தூய்மையை போற்றி அன்பு பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ்வோம். ஒரு நாள் நீங்களும் நானும் அமல உற்பவி அன்னையோடு
தூய விண்ணகத்தில் பரிசுத்தராய் இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, கிபி 17வது நூற்றாண்டில்தான் பெரும்பாலும் நமது திரு அவையில் முழுவதும் இந்த தாயினுடைய என்ன சொல்வது, ஆமே அமல உற்பவம் என்ற தாயினுடைய சொல் பரவ ஆரம்பித்தது. இவரை நாடு முழுவதிலும் எல்லா தேசத்திலும் அமெரிக்க ஆயர்கள் ஒன்று கூடி, எல்லா தேசத்திலும் நாடெங்கும் ஒன்று கூடி, நாடு முழுவதும் உள்ள எல்லோரும் இணைந்து அமல உற்பவி தாயே என்று பாடுகிறார்கள், போற்றுகிறார்கள். கடைசியாக கிபி 1846 அமெரிக்காவின் ஆயர்கள் அனைவரும் ஆண்டுதோறும் அமல உற்பவ திருநாளை நாடு முழுவதும் நாட்டின் பாதுகாவலி திருநாளாக கொண்டாடுகின்றார்கள். அப்படி தொடங்கப்பட்ட இந்த விழாவில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நாமே அமல உற்பவம் என்று திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அற்புதமாய் வரையறுத்து திருவிழாவை கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, அன்னை மரிக்கு எத்துணை புகழாரங்கள் சூட்டினாலும் அவளுடைய தூய்மைக்கும், அவளுடைய அன்புக்கும், அவளுடைய பரிந்துரைக்கும் நாம் பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள். தாய்மரியிடமிருந்து இந்த தூய்மையை பெறுவோம். பாவ மாசு இன்றி அவளுக்கேற்ற அன்பு குழந்தைகளாய் தொடர்ந்து வாழ்வோம். ஆமேன்.